இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவின் தலைப்பு அநியாயக்காரர்களுடைய முடிவு அழிவாகும், அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக உதவி செய்யப்படுவார்கள். ஹுத்பாவை நிகழ்த்தினார் ஹதீப் உர்வா இக்ரிமா சப்ரி அவர்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நீதத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். நீதம்தான் மனிதர்களை ஆள வேண்டும். நீதத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ஆண்டு கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறான், அநியாயத்தை தடுத்திருக்கிறான். தனக்கே அல்லாஹு தஆலா அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் சொல்ற ஹதீஸில் குதுஸில் அல்லாஹ்வுடைய அடியார்களே, நான் நிச்சயமாக அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன். எனக்கு நானே மற்றவர்களுக்கு அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை என் மீது ஹராமாக்கி இருக்கிறேன். உங்களுக்கு மத்தியிலும் அதை நான் ஹராமாக ஆக்கியிருக்கிறேன். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் தண்டனை இருப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு முடிவாக இருக்கிறது. ஆது சமூது கூட்டத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான், ஃபிரௌனை அழித்தான். அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தது ஒரு பக்கம், இரண்டாவது மக்களுக்கு அநியாயம் செய்தார்கள். ஆது கூட்டத்தினர்கள், சமூது கோத்திரத்தினர்கள், ஃபிரௌனுடைய கோத்திரத்தினர் அநியாயம் செய்தார்கள், அழிந்து போனார்கள். அவர்களுடைய பெரியவர்கள் பலகீனமானவர்களை அடக்கி ஆண்டார்கள், மக்களுடைய சொத்துக்களை அபகரித்து வாழ்ந்தார்கள், அப்பாவிகளை கொலை செய்தார்கள், அநியாயம் செய்தார்கள். அல்லாஹ் அவர்கள் அழித்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக ஃபிரௌன் இந்த பூமியிலே தன்னை பெரிதாக கருதி பெருமையோடு வாழ்ந்தான். அவனுடைய காலத்தில் வாழ்ந்த குடிமக்களை அவன் பிரித்து அவர்களை பலகீனப்படுத்தி ஆண் பிள்ளைகளை துண்டு துண்டாக வெட்டினான், பெண் பிள்ளைகளை வாழ வைத்தான். அவன் ஒரு குழப்பம் செய்யக்கூடியவனாக இருந்தான். சூரா அல் கஸஸ் 4வது வசனம். அல்லாஹ் தஆலா மேலும் சொல்கிறான், நாங்கள் அவனை பிடித்தோம், அவனுடைய படையினர்களை அழித்தோம், கடலில் அவர்களை எரிந்து மூழ்கடிக்க செய்து அவர்களை அழித்தோம். அநியாயக்காரருடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். சூரா அல் கஸஸ் 40வது வசனம். அதே போல் அல்லாஹு தஆலா இந்த ஏனைய உம்மத்தினர்களை அழித்த அந்த நிகழ்வை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சான்றாக ஆக்கியிருக்கிறான். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும், அநியாயத்தை விட்டு விடைபெற வேண்டும், படிப்பினை பெற்று நாங்கள் அநியாயத்தை விட்டு விடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளிவர வேண்டும் என்பதற்காக அநியாயக்காரருடைய நிகழ்வுகளில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சான்றாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபிரௌனை பற்றி சொல்கின்ற போது, இன்றைய நாளிலிருந்து உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்பாக வைப்போம், உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நீ அத்தாட்சியாக மாற வேண்டும், அநியாயத்தின் முடிவு அவர்கள் பார்க்க வேண்டும். மனிதர்கள் அதிகமானவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை விட்டும் பராமுகமானவர்களாக இருக்கிறார். சூரா யூனுஸ் 92வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஒருபோதும் அடியார்களுடைய அநியாயத்தை ஏற்றுக்கொள்ள அநியாயம் இழைக்கப்படுவது அல்லாஹ் விரும்ப மாட்டான். அநியாயம் இழைக்கப்படக்கூடியவருக்கு, அநியாயம் இழைக்கப்பட்டவர் உலகத்தில் துஆ செய்து அவருடைய துஆ அவர் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் தாமதித்தாலும் கூட அந்த அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பிடிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவனை பிடிக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அநியாயக்காரனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பான், அவகாசத்தை கொடுப்பான். பிடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து அல்லாஹ் ஒரே அடியாக பிடித்து விடுவான். அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஹூத் 102வது வசனம். அல்லாஹ்வுடைய பிடி, ஒரு கிராமத்தை அல்லாஹ் அழிக்க நாடினா அவனுடைய பிடி அது பயங்கரமானதாக இருக்கும், கடினமானதாக இருக்கும். மறுமையிலே அநியாயக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? அநியாயம் இழைக்கப்பட்டவரிடத்திலிருந்து அல்லாஹு தஆலா அநியாயக்காரனிடத்திலிருந்து அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு நியாயத்தை அல்லாஹ் பெற்றுக் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேருடைய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். முதலாவது நோன்பாளி, இரண்டாவது நீதமான ஆட்சியாளர், மூன்றாவது அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துஆ. அது மேகத்தை தாண்டி சென்றுவிடும். சொர்க்கத்துடைய வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அவருடைய துஆவை பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்வானாம், அநியாயம் இழைக்கப்பட்டவர் அல்லாஹ்விடத்திலே வருந்துகின்ற போது, அநியாயத்தை முறைப்பாடு செய்கின்ற போது, என்னுடைய கண்ணியத்தை மீது சத்தியமாக உனக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன், சற்று தாமதித்தாவது உனக்கு நான் உதவி செய்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கவர்னராக அனுப்புகின்ற போது என்ன சொன்னார்? அல்லாஹ், நீ அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய சாபத்தை பயந்து கொள். அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய அந்த அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அனாதை பிள்ளையுடைய கண்ணீர் துளியை நீ பயந்து விட்டு நான் எச்சரிக்கின்றேன். அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆவை விட்டு உனக்கு நான் பதுவாவை விட்டு நான் எச்சரிக்கின்றேன். அது மக்கள் உறங்குகின்ற போது இரவு நேரத்தில் இந்த அனாதையுடைய கண்ணீரும் அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவும் சாஃபமும் அல்லாஹ்விடத்தில் சென்றுவிடும். முஸ்லிம்களே, இந்த சமூகம் எல்லா காலத்திலும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் அப்படி நாங்கள் சும்மா விடக்கூடாது. அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் உதவி செய்ய வேண்டும். அநியாயக்காரன் அநியாயத்தை விட்டு தடுக்க வேண்டும். அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் உதவி செய்ய வேண்டும். சொன்னார்கள், உன்னுடைய சகோதரர் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தால் உதவி செய்ய வேண்டும். சஹாபாக்கள் கேட்டார், யார சொல்ல அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வோம், சரி அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்வது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநியாயத்தை விட்டு அவனை நீங்கள் தடுக்க வேண்டும். அது அநியாயக்காரனுக்கு செய்யக்கூடிய உதவி என்று சொன்னார்கள். எனவே மக்கள் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாமிய சட்டங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய கலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டம், தீர்ப்பு,
அதனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. ஏன் பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்படுகின்ற போது யாருக்கும் அநியாயம் இழைக்கப்பட்டு விடக்கூடாது. என்னுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம்னா எங்களுடைய முஸ்லீம் நீதிபதிகள் நீதமாக நடந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தீர்ப்புக்கு முன்னால் எந்த ஒரு அரசு அதிகாரிகளுடைய அல்லது அரச தரப்புடைய எந்த ஒரு தலையீடும் இருக்க முடியாது, இருந்தது கிடையாது. நீதமாக எங்களுடைய நீதிபதிகள் இஸ்லாமிய வரலாற்றில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அது எங்களுடைய குலப்பாக்களாக இருக்கலாம், எங்களுடைய தலைவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக நிறைவேற்றிருக்கிறார்கள். பொதுமக்கள் உட்காரக்கூடிய அமரக்கூடிய இடங்களில் வந்து அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது குலப்பாக்கள் கூட நீதிபதிகளை நாடி செல்கின்ற போது குற்றவாளிகள் அல்லது வழக்குதாரிகள் எங்கு இருக்கிறார்கள் அதே இடத்துல வந்து அமர்வார்கள். நாம் குலப்பாக்கள் என்று விசேடமான இடத்தை தெரிவு செய்து அவர்கள் போகவில்லை. அந்த அளவுக்கு நீதம் பேணியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் நீதத்தாலும் பணிவினாலும் உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு முஸ்லீம் அநியாயத்துக்கு உதவி செய்யக்கூடாது. அநியாயத்தை பார்த்து கொண்டு இருப்பதும் அநியாயத்துக்கு உதவி செய்யக்கூடியது, அநியாயக்காரனுக்கு உதவி செய்யக்கூடியதாக கருதப்படும். சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரனை போல அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் உதவி செய்ய வேண்டும், உதவி செய்யாமல் இருக்கவும் கூடாது. அநியாயக்காரர்கள் உதவி செய்யக்கூடியவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். முஸ்லீம்கள் அநியாயம் இழைக்கப்படுகின்ற போது, தண்டிக்கப்படுகின்ற போது எந்த சந்தர்ப்பத்திலும் அதுக்கு நியாயம் சொல்ல முடியாது, வாயை மூடிக்கொண்டிருக்க முடியாது. அநியாயம் இழைக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் அநியாயம் செய்யவில்லை என்று தப்பித்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் சூரா பக்ரா 166 167 வசனம், உலகத்திலே வாழக்கூடிய அநியாயக்காரர்கள் அதாபை பார்க்கின்ற போது உறவுகள் எல்லாம் அவர்களை விட்டு துண்டிக்கப்படக்கூடிய அந்த நாளிலே அவர்கள் என்ன சொல்வார்கள்? யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தா, நாங்கள் உலகத்துக்கு சென்று நாங்கள் அநியாயங்களை விட்டு விடைபெற்று நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி பாவமான விடயங்களை விட்டு ஒதுங்கி இருந்தால் அதே போன்று நாங்கள் ஒதுங்கி விட்டு வருகிறோம், திருந்தி விட்டு வருகிறோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய அமல்களை மறுமையில் அவர்களுக்கு கைசேதமாக காட்டுவான். அவர் நரகத்தை விட்டு ஒருபோதும் வெளியேற்றப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லீம்களே, அநியாயத்துக்கென்ற பல அநியாயத்துடைய தோற்றங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, இஸ்லாத்துடைய கொள்கைக்கு மாற்றமான கொள்கைகளை பரப்புவது, உருவாக்குவது, இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிரான விடயங்களை தீர்ப்பாக வழங்குவது, இதெல்லாம் அநியாயத்துடைய வகைகள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் எப்படிப்பட்ட ஈமான் கொள்வார்கள்? ஈமானோடு ஷிர்க்கை அவர்கள் கலக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும். சூரா அன்ஆம் 82 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுக்கு இது சிரமமாக இந்த வசனத்தை விளங்குவது சிரமமாக மாறிவிட்டது. கேட்டார், யார சொல்ல, எங்களில் யார் தனக்குத்தான் அநியாயம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடத்திலே நீங்கள் நினைப்பது அந்த அநியாயம் என்ற வாசகம் அதல்ல. அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னதை போன்று, என்னுடைய மகனே, நீ இணை வைக்கக்கூடாது, இணை வைப்பதுதான் மிகப்பெரிய அநியாயம். சூரா லுக்மான் 13 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே போல் அல்லாஹ்வுடைய மார்க்கமல்லாத விடயங்களை தீர்ப்பாக வழங்குவதும் அநியாயத்துடைய வகைகளில் ஒன்றாக இருக்கு என்று நாங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை ஒதுக்கிவிட்டு மனிதனால் ஏற்றப்பட்ட சட்டங்களுக்கு மதிப்பு கொடுத்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஒதுக்குவது, இது அநியாயத்துடைய ஒரு வகையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யார் அல்லாஹ் அருளிய சட்டத்தின் பிரகாரம் யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள். சூரா அல் மாயிதா 45 வசனம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிராகரிப்பது அநியாயத்துடைய ஒரு வகையாக இருக்கிறது. முஸ்லீம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. சூரா அன்-நிசா 65 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்கள் ரப்பி மீது சத்தியமாக அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய விடயங்களுக்கு உங்களை நீதிபதியாக ஆக்குகின்ற வரைக்கும், தீர்ப்பு சொல்லக்கூடியவராக ஆக்குகின்ற வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள முடியாது. நீங்கள் முடிவெடுத்த முடிவை அவர்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் பூர்த்தியான முஃமினாக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அநியாயத்துடைய வகைகளில் ஒன்றுதான் இன்று நடைபெறக்கூடிய நிறுவனங்களில், அரச தலங்களில், உத்தியோகத்துறைகளில் நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு விடயம். அதான் என்னவென்றால், மக்களுடைய நலவுகளின் அடிப்படையில் அடிப்படையில் எடுக்கப்படாத சில முடிவுகள். உதாரணமாக, ஒரு வேலைக்கு அரச ஒரு பணிக்கு நபர்களை சேர்க்கின்ற போது, தகுதியானவர்களை சேர்க்கின்ற போது தகுதி இல்லாமல் பக்க சார்பாக நடந்து கொள்வது, தகுதியானவர்களை ஒதுக்கிவிட்டு தகுதியற்றவர்களை முதன்மைப்படுத்துவது, இதெல்லாம் அநியாயங்களுடைய வகையாக இருக்கிறது. அதே போன்று அநியாயத்துடைய வகைகளில் ஒன்றுதான், சில பணியாட்கள் பணி செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்குரிய ஊதியங்கள் சரியாக வழங்கப்படுவது கிடையாது. வேலையை வாங்குகிறார்கள், ஆனால் அதுக்கு பின்னால் சரியான ஊதியம் வழங்கப்படுவது கிடையாது. இது மிகப்பெரிய முதலாளிமார்கள் அவருடைய கீழால் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் 3 பேரோடு நாளை மறுமை அல்லாஹ்வுக்கு முன்னால் வழக்கு போடுவேன். 3 பேர்களுக்காக நான் வழக்கு போடுவேன். யார் அதில் ஒருவர்? யாரு? அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய பேரை சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தை மாற்றம் செய்தவர். 2வது நபர் யாரு? ஒரு மனிதனிடத்தில் வேலை வாங்கிவிட்டு அவருக்குரிய சம்பளத்தை சரியாக கொடுக்காதவர். 3வது ஒரு கூலி தொழிலாளியை கூலிக்கு அமர்த்திவிட்டு நல்ல அவரிடத்தில் வேலை வாங்கி அவருக்கு கூலி கொடுக்காமல் விடக்கூடியவர். இந்த 3 பேரை அல்லாஹ் சொல்கிறான், இந்த 3 அநியாயக்காரர்களுக்கு எதிராக நான் வாதிடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் மறுமையில். அநியாயத்துடைய வகைகளில் ஒன்றுதான் மற்ற முஸ்லீம்களை பற்றி கெட்டெண்ணம் வைப்பது. ஒரு முஸ்லீமுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கு அவர் கட்டுப்பட்டு மற்றவர்களை குறை கண்ணோடு பார்க்கக்கூடியவராக ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஐயங்களை, சந்தேகங்களை ஏற்படுத்தி முஸ்லீம்களை குழப்பக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமான்தாரிகளே,
அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், என் எண்ணங்களில் சிலது பாவமாகும். சூரா அல்-ஹுஜராத் 12வது வசனம். அதை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று நடைபெறக்கூடிய அநியாயங்களில் ஒரு வகையான அநியாயம் தான் சமூக அநியாயம். அது என்ன? இன்று முஸ்லீம்களுக்கு நடைபெறக்கூடிய அநியாயங்களை பார்த்துவிட்டு மற்றவர்கள் அதை பார்த்து கொண்டிருப்பது. அதே போன்று இன்னொரு வகையான அநியாயம் தான் இந்த குடும்பங்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய அநியாயம். கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே மனைவிமார்களுக்கு மோசமான வார்த்தைகளால் ஏசுவது அல்லது அவர்களை அடிப்பது, திட்டுவது கணவன்மார்கள் செய்யக்கூடிய அநியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார்? உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்தவர். நான் என்னுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே அவதானிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், சில நாட்களாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இன்று உலகத்தில் அதிகமாக விவாகரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. காரணங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய நிலைமை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பேர்களை நாங்கள் பார்க்கிறோம், சேர்த்து வைக்க வேண்டிய கணவன் மனைவியுடைய அந்த உறவை பிரிப்பதற்கு துணையாக இருக்கிறார்கள், தூண்டுகிறார்கள். எனவே இப்படியாக அந்த சின்ன சின்ன காரணங்களுக்கான விவாகரத்துக்களை நாங்கள் பெற்று வாழ்வது, பிரிந்து வாழ்வது என்பது பிள்ளைகளுடைய உள்ளங்களை தாக்கக்கூடியதாக, அவனுடைய எதிர்காலத்தை சிதைக்கக்கூடியதாக இருக்கின்றன. சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் இந்த விவாகரத்து நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுவும் ஒரு அநியாயத்துடைய வகைகளில் ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று நிச்சயமாக இஸ்லாம் குறிப்பிடக்கூடிய வரையறைகள் அல்லாமல் வேறு விதங்களில் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பதும் அநியாயங்களில் ஒரு வகையாக இருக்கிறது. முஸ்லீம்களுடைய பிரச்சனையை முஸ்லீம்கள் குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட பிரகாரம் தீர்க்க வேண்டும். வேறு விதங்களை கையாளுகின்ற போது அது அநியாயத்தின் பால் சில போது இட்டுச் செல்லும். சில சந்தர்ப்பங்களிலே சேர்ந்து வாழ முடியுமான குடும்பங்களை கூட சில பேர்கள் வேறு விடயங்களை சொல்லி பிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகி அதன் மூலமாக கணவன் மனைவிக்கு அநியாயம் ஏற்படுகிறது, பிள்ளைகளுக்கு அநியாயம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அநியாயத்துள் ஒரு வகை ஒன்றுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரித்து வித்தியாசமாக பார்ப்பது, பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வாக நடந்து கொள்வது அநியாயத்துடைய ஒரு வகை. அவர்களுக்கு சொத்துக்களை கொடுக்கிற விடயங்களாக இருக்கலாம், உதவி செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வாக நடந்து கொள்வதும் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தில் ஒன்று. அனந்தர சொத்துக்களில் செய்யக்கூடிய அநியாயம், இவைகள் அனைத்துமே குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் விரோத குரதங்களை உண்டு பண்ணக்கூடிய விடயங்களாக இருக்கும். அதே போன்று ஒரே குடும்பத்தில் வாழக்கூடியவர்கள் பிரிந்து வாழ்வதற்கு காரணமாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் காரணமாக இருக்கின்றன. அதே போன்று ஒரு தந்தை முடிந்தமான அளவு பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எந்த தந்தை பிள்ளைகளுக்கு உதவி செய்து வாழ்வாரோ அப்படியான தந்தை அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லி கடைசி பகுதியாக அநியாயங்களில் உள்ள ஒன்றுதான் இன்று நாங்கள் எங்களுடைய மஸ்ஜித் அக்ஸாவுடைய இந்த நகரத்திலே குதுஸிலே காணக்கூடிய அநியாயங்கள், யூதர்களுடைய அநியாயங்கள், அடாவடித்தனங்கள். முஸ்லீம்களுடைய வீடுகளில் இருந்திருக்கிறார்கள், முஸ்லீம்கள் உடைமைகள் இருந்திருக்கிறார்கள், இந்த பூமியை விட்டும் விரட்டப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியிலே அச்சம் பயம் பரப்பப்பட்டிருக்கிறது. இது போன்ற விடயங்களும் அநியாயங்களாகும். எனவே இவ்வாறான அநியாயங்களை விட்டு நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஞாபகப்படுத்தி துவா செய்து ஹத்தீப் வருவாய் கிரீம் அவர்கள் முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படையில் இன்றைய முதலாவது ஹுத்பா, சோதனைகள் ஏற்படுகின்ற போது நாங்கள் பொறுமை காக்க வேண்டும், சந்தோஷமான விடயங்கள் ஏற்படுகின்ற போது சந்திக்கின்ற போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அழகான தலைப்பை கொண்டதாக அமைந்திருந்தது. இரண்டாவது ஹுத்பா, உலக வாழ்வு முடிவடையக்கூடியது, உலகத்தில் எந்த ஒன்றும் நிரந்தரமானது கிடையாது, உலகத்தில் வாழக்கூடிய நாம் மறுமையின் பால் சென்று கொண்டிருக்கிறோம், கபரை நெருங்கி கொண்டிருக்கிறோம், மறுமைக்காக தயாராகுவோம். மூன்றாவது ஹுத்பா, அநியாயத்தை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களுக்கு உதவ வேண்டும், அநியாயக்காரர்கள் அநியாயத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும், அநியாயத்துக்கு துணையாக நாங்கள் இருக்கக்கூடாது. எனவே அநியாயத்தை விட்டு நாங்கள் எங்களுடைய குடும்ப விடயங்களில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் அநியாயம் செய்துவிடக்கூடாது, மனைவிமார்களுக்கு கூட அநியாயம் செய்துவிடக்கூடாது, சகோதரர்கள் கூட அநியாயம் செய்துவிடக்கூடாது என்று அழகாக முன்வைத்த அந்த அடிப்படையிலே மேலே சொல்லப்பட்ட அந்த ஹுத்பாக்களுடைய நல்ல விடயங்களை நாங்கள் எடுத்து வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணி நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.